இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தை எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பது ஏன்? இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட நிலையில் இந்திய பொருட்கள் மீதான வரி 18% குறைக்கப்படும் என்று அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது. இந்த வரி குறைப்பு மிகவும் சாதகமானதாக பார்க்கப்பட்டாலும் கூட ட்ரம்ப் வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் பலவும் இந்தியாவுக்கு பாதகமானவை என்று எதிர்க்கட்சிகளால் கடுமையாக விமர்சனம் செய்யப்பட்டு வருகிறது. எனினும் இதை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் மோடியுடன் திங்கட்கிழமை தொலைபேசியில் பேசினேன். ரஷ்யா உக்ரைன் போர் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இருவரும் விவாதித்தோம். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்திக் கொள்வதாக பிரதமர் மோடி சம்மதம் தெரிவித்தார். இனிமேல் அமெரிக்காவிடமிருந்து அதிக கச்சா எண்ணெயை இந்தியா வாங்கும். வெனிசுலாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவது குறித்து நாங்கள் ஆலோசித்தோம். இந்த நடவடிக்கைகள் உக்ரைன் போரை நிறுத்த உதவி செய்யும். பிரதமர் மோடியுடன் எனக்கு நட்புறவு நீடிக்கிறது. அவர் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறேன். அமெரிக்கா இந்தியா இடையே வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய நாங்கள் ஒப்புக்கொண்டோம். அதன்படி இந்திய பொருட்களுக்கு அமெரிக்க அரசு இனி 18% வரியை மட்டுமே விதிக்கும். அமெரிக்காவிடம் இருந்து $500 பில்லியன் மதிப்பிலான எரிசக்தி, தொழில்நுட்பம், வேளாண் பொருட்கள், நிலக்கரி மற்றும் இதர பொருட்களை வாங்க இந்தியா ஒப்புக்கொண்டிருக்கிறது. அமெரிக்கா இந்தியா இடையேயான உறவு மேலும் வலுவடையும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கேள்விகளை எழுப்பினர். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்திக் கொள்வதாக பிரதமர் மோடி உறுதி அளித்துள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருப்பது குறித்து கேள்வி எழுப்பிய அவர்கள், அமெரிக்காவிடமிருந்து விவசாய பொருட்களை இந்தியா இறக்குமதி செய்யும் என்ற அறிவிப்புக்கு கடும் எதிர்ப்பும் தெரிவித்தனர். குறிப்பாக இந்திய விவசாயிகளுக்கு துரோகம் இழைக்கப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினர். இதன் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, பிரதமர் மோடி கலக்கமடைந்துள்ளார். கடந்த சில மாதங்களாகவே முடங்கி இருந்த இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தில் மோடி கையெழுத்திட்டுள்ளார். அவர் மீது கடும் அழுத்தம் உள்ளது. இவரது இமேஜ் சேதமடையலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், பிரதமர் மோடி சமரசம் செய்து கொண்டார். பொதுமக்கள் இது குறித்து சிந்திக்க வேண்டும். இந்த வர்த்தக ஒப்பந்தத்தில் சமரசம் செய்து கொண்டதன் மூலம் பிரதமர் மோடி மக்களின் கடின உழைப்பை விற்றுவிட்டார். நாட்டை அவர் விற்றுவிட்டார். பிரதமர் நரேந்திர மோடி அச்சமடைந்துள்ளார். ஏனெனில் அவரது பிம்பத்தை வடிவமைத்தவர்களே இப்போது அதை உடைக்கிறார்கள் என்று காட்டமாக தெரிவித்தார். பிரதமர் மோடி சமரசம் செய்து கொண்டார் என்று எந்த அடிப்படையில் கூறுகிறீர்கள் என்று செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த ராகுல் காந்தி, அமெரிக்காவில் அதானி மீது ஒரு வழக்கு உள்ளது. உண்மையில் அது மோடி மீதான வழக்கு. எப்ஸ்டீன் கோப்புகளில் இன்னும் வெளியிடப்படாத கோப்புகள் உள்ளன. இவை இரண்டும் அழுத்தத்துக்கான காரணிகள். இதை நாடு புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் ராகுல் காந்தி. காங்கிரஸ் எம்பி சசி தரூர் கூறும்போது, இந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்கிறது என்பது தெரியவில்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் சமூக வலைதள பதிவும் பிரதமர் மோடியின் சமூக ஊடக பதிவும் தான் நம்மிடம் உள்ளன. நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் இவை மட்டுமே போதுமானதாக இருக்க முடியுமா? இந்த ஒப்பந்தத்தில் இந்திய விவசாயம் தொடர்பாக என்ன இருக்கிறது என்பதை அரசு மக்களுக்கு விளக்க வேண்டும். இந்தியா அமெரிக்காவிடம் இருந்து $500 பில்லியன் மதிப்புள்ள இறக்குமதிகளை மேற்கொள்ளும் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். அப்படி என்றால் நாம் மற்ற நாடுகளிலிருந்து மேற்கொள்ளும் இறக்குமதிகள் நிறுத்த போகிறோமா என்று கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். இதனிடையே ரஷ்ய செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கூறும்போது, கச்சா எண்ணெய் கொள்முதலை நிறுத்துவது தொடர்பாக இந்திய அரசிடமிருந்து எங்களுக்கு எந்த தகவலும் வரவில்லை. இந்தியாவுடனான உறவை அனைத்து நிலைகளிலும் தொடர்ந்து மேம்படுத்தவே ரஷ்யா விரும்புகிறது என்று தெரிவித்தார். மேலும் இந்தியா எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களிடமிருந்து ஒப்பந்தங்களை ரத்து செய்வது தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பும் இதுவரை வெளியாகவில்லை என்று ட்ரம்ப் எரிசக்தி அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது குழப்பத்தை வலுவாக்கியுள்ளது. இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், பல மாத மற்றும் பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அமெரிக்காவுடன் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தை இந்தியா மேற்கொண்டுள்ளது.
அமெரிக்காவுடனான இந்த வர்த்தக ஒப்பந்தம் அண்டை நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவுக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய வெற்றியாகும். ஆனால் ராகுல் காந்தி இந்த விவகாரத்தில் மக்களை திசை திருப்பும் வகையில் செயல்பட முயற்சி செய்கிறார். நாட்டின் முன்னேற்றத்தில் அவருக்கு அக்கறை கிடையாது. இந்தியாவின் வளர்ச்சியை கண்டு ராகுல் காந்தி ஏன் எரிச்சல் அடைகிறார்? தனது எதிர்மறையான மனப்போக்கின் மூலம் எதை சாதிக்க விரும்புகிறார் என்பதை நாட்டு மக்களுக்கு அவர் தெளிவுபடுத்த வேண்டும். இந்த ஒப்பந்தத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏன் முதலில் அறிவித்தார் என்று எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்புகிறார்கள். இந்தியா மீது கூடுதல் இறக்குமதி வரிகளை விதித்ததே அமெரிக்கா தான். எனவே அந்த வரி குறைப்பு குறித்து அறிவிப்பை அவர்கள்தான் முதலில் வெளியிட வேண்டும் என்பதுதானே முறை. எனவே அதில் எந்த தவறும் கிடையாது. இந்த ஒப்பந்தம் விவசாயம் மற்றும் பால் பண்ணை துறைகளின் நலன்களை முழுமையாக பாதுகாக்கும். அதே போல ஜவுளி, ஆபரணங்கள், வாகன உதிரிப்பாகங்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில்கள் சார்ந்த பொருட்களுக்கு அமெரிக்க சந்தையில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று தெரிவித்தார் பியூஷ் கோயல்.